இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். நம்ம சேமை தொடர்ந்த வந்த வம்ச வரலாறு யார் யார் எத்தனை வயது இருக்கும்போது யார் யாரை பெற்றெடுத்தாங்க, எத்தனை வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க அப்படின்ற பதிவு குறிப்பிடப்பட்டிருக்கு பைபிளில். நம்ம அதை பார்க்கலாம் அன்றைக்கி. சரிங்களா? சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்திற்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பகசாத்தை பெற்றான். சேம் அர்பகசாத்தை பெற்ற பின் 500 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். அர்பகசாத் 35 வயதான போது சாலாவை பெற்றான். சாலாவை பெற்ற பின் அர்பகசாத் 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். சாலா 30 வயதான போது எபேரை பெற்றான். எபேரை பெற்ற பின் சாலா 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏபேர் 34 வயதான போது பேலேகை பெற்றான். பேலேகை பெற்ற பின் ஏபேர் 430 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். பேலேகு 30 வயதான போது ரெகுவை பெற்றான். ரெகுவை பெற்ற பின் பேலேகு 209 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ரெகு 32 வயதான போது செருகை பெற்றான். செருகை பெற்ற பின் ரெகு 207 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். செருகு 30 வயதான போது நாகோரை பெற்றான். நாகோரை பெற்ற பின் செருகு 200 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். நாகோர் 29 வயதான போது தெரகை பெற்றான். தெரகை பெற்ற பின் தேரகை பெற்ற பின் நாகோர் 109 வருஷம் உயிரோடு இருந்து குமாரன் குமார்த்திகளையும் பெற்றான். தேராகு 70 வயதான போது ஆபிரகாம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிரகாம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் தன் ஐம்பூமியாகிய ஊர் என்கிற கல்தேய தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கு முன்னே மரித்தான். இது வரைக்கும் இருக்கட்டும். பின்னும் வரக்கூடிய விஷயங்களை நம்ம நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். சரிங்களா? இதுலேயும் ஒரு சில விஷயம் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு. அதை நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.